இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பரமேஸ்வரா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என் உடம்புல ஏன் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுது? அத பத்தி உங்ககிட்ட நான் சொல்றேன். முதல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இனி என்ன செய்ய போற? ராணிக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னா அவளை சுத்தி இருக்கிற கெட்டவங்க எல்லாரையும் நான் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க ஒவ்வொருத்தரோட ஆட்டத்தையும் நிறுத்தி அவங்கள இல்லாம செய்ய போறேன். நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்காது. இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். இப்போ அந்த எதிரிகள் யாரையுமே உன்னால் அழிக்க முடியாது. ஆனா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்ன அழிக்க முழு முயற்சியில ஈடுபட போறாங்க. அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. காலத்தையும் உணர்ந்த நீலகண்டா, உங்க வாயிலிருந்து ஏன் இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு? ஈசனே, என் உடம்பு நெருப்புல எரியற மாதிரி இருக்கு. ஏன் பரமேஸ்வரா? உன்கிட்ட இருக்கிற தெய்வீக சக்தி உன்னை விட்டு பிரியிற நேரம் வந்துருச்சு. அடுத்த 48 மணி நேரம் நீ உன்னோட தெய்வீக சக்தியை இழந்துட்டு நிராயுதபாணியா நிற்ப. மானுட சக்தியை விட பலவீனமானவளாய் நீ உணர்வாய். இந்த நிமிஷத்திலிருந்து அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள உன் தேக ஆத்மாவானது உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை? பொம்மி, நீயாக இருந்தவரை உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எப்போ சம்யுக்தாவோட ஆத்மாவும் உன்னோட தேக ஆத்மாவோட வந்து கலந்துச்சோ, அது கலந்ததுக்கு அப்புறம் துலாபாரம் கொடுக்கிற இடத்துல ராணியோட நேர்த்திக்கடனை நிறைவேற்ற நீ துலாபார தட்டுல எப்ப உட்காந்தியோ அப்பவே உனக்காக சஞ்சிதா கர்மா ஆரம்பமாயிடுச்சு பொம்மி. இது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட விதி. எல்லாமே விதிப்படிதான் நடந்துட்டு இருக்கு பொம்மி. 1000 வருஷங்களுக்கு முன்னால உன்னோட முன்னோர்கள் செஞ்ச சஞ்சிதா கர்மாவால நீ இந்த சங்கடத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். பிரபஞ்ச விதிப்படி இது நடக்கிறதால அதுக்கான தர்மத்தை நான் காப்பாத்தியே ஆகணும். யாரால என்ன ஆபத்துகள் உன்னை தேடி வரும்னு முழுசா எனக்கு தெரிஞ்சாலும் இந்த 48 மணி நேரம் என்னால உனக்கு உதவ முடியாது. ஆனா அதே நேரத்துல நீ செஞ்ச தனிப்பட்ட கர்மா உனக்கு புண்ணியமா வந்து துணை நிற்கும். ஐயோ கடவுளே,